புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. செம்மையா இருந்தா எங்க அண்ணன் லேடி கெட்டப்ல. அது ரொம்ப நேச்சுரல். அவன் எஞ்சி காலைச்சு ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த பாட்டுல. அவன் நிஜமே தூங்கி சாப்பிட்டு தான் உட்காந்துருப்பான். நாங்க இது வரைக்கும் எங்க அண்ணோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ப்ரீவியூ ஷோ எதுவுமே பார்த்தது இல்ல. என் பொண்ணுக்கு எங்க எல்லாரோட எங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா இல்லாதவங்க அண்ணாது இல்ல, மாமா இல்லாதவங்க தான் அண்ணாது. பட்ட பேர் வச்சு கூப்பிடுறதா இல்லைங்க, சும்மா என்ன மொக்கையன் பண்ணி. யாருக்கு எங்க விஜய் என்ன பேரு மொக்கைன்னு சொல்லுவான். கொஞ்சம் குண்டா இருப்பான், ரொம்ப சின்ன வயசுல. அப்படியும் குண்டா தான் இருக்கான். அவன் சொன்ன டைலாக் இன்னும் மனசுலயே நிக்குது. அத்தை நான் சைன் பண்ணிட்டு இருந்த ஒரு படத்துக்கு. ஆக்சுவலா சேதுபதி படம் நான் சொல்லவே இல்லை, ரொம்ப பிடிக்கும் அந்த மூவி. எனக்கு அதுல பாக்கும்போது அது மோஸ்ட்லி எங்க வீட்டுல நடக்கிற விஷயம் தான். ஸோ அதுல பாக்குற ரம்யா நம்பி சொன்னா எங்க அண்ணியோட இது அப்படியே கொஞ்சம். விஜய் சேதுபதியோடைய தங்கச்சியோட கடை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதுல ஏதாவது பேர்டன் இருக்கா? ஆமா இருக்கு. நான் ஒரு தடவை கேட்டேன் அவனை, உன்னோட ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளோன்னு சொல்லு, நான் வேணா பே பண்ணி ஒன்று ஒரு நாள். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர்னா என்னவா இருக்கு? இவ்வளோ வருஷங்கள் நடந்து பீட்சா தான். பீட்சா மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணாவோடதுல. அதுக்கப்புறம் பன்னியார் பத்மினியும் 96 எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். அது 96 அதை நம்ம சொல்லவே. அது எப்படி அதை எதிர்பார்த்தீங்களா? ஒரு அவ்வளோ ஒரு இயல்பா வந்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்து எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆச்சு, ஸ்கூல் போகக்கூடிய எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆச்சு. அந்த அளவுக்கு இயல்பா நடிச்சாலும் எப்படி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் ஃபர்ஸ்ட் எனக்கு காமிச்சாங்க. ஓகே, அந்த டிராவல் எல்லாமே அது டிராவல் அதான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்டும் அண்ணாவும் போயிருந்தாங்க டிராவல்ல. ஸோ முடிச்சோடனே பிரேம் சார், டைரக்டர் பிரேம் சார் வந்து அனுப்பிச்சிருந்தாரு ஹஸ்பண்ட் மொபைல்ல. நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு சொன்னேன், செம்மையா இருந்தது. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் சாங்கே நிறைய அந்த அந்த புயல் ஒரு மாதிரி ஃபேஸ்ல மண் அடிக்கிற மாதிரிலாம் ஒரு சீன். அப்போ நான் சொல்லும் போது சொன்னாரு, நாங்கள் கடந்து போயிட்டோம், திரும்ப வந்து சரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே எங்கள் அண்ணன் வந்துட்டாங்க. அதில் ரொம்ப நேச்சுரல். அவன் எஞ்சி காலைச்சு ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த பாட்டில். அவன் நிஜமே தூங்கி சாப்பிட்டு தான் உட்காந்துருப்பான். ரொம்ப லைவ்லியா இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. மானுக்கு வந்து அந்த பிரெட் கொடுக்கறது வாயில, அதெல்லாமே என்ன சொல்ல, கொஞ்சம் நடிக்கலாம்ல அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம் தெரியாது நம்ம நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகல. அவன் நிஜமாவே அப்படிதான். கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவாரு? ஓகே இதை மாத்திக்கணும்னு ஏதாவது அந்த மாதிரி சொல்லுவீங்களா? அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க, அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம். நம்மளும் ஒரு நாங்க இது வரைக்கும் எங்க அண்ணோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ப்ரீவியூ ஷோ எதுவுமே பார்த்தது இல்லை. ஏன்னா வெள்ளிக்கிழமை மணிக்கு பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் லீவ் போட வைக்க முடியாது. அந்த அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை சாட்டர்டேவோ சண்டேவோ எப்போ ஃப்ரீயா இருக்குமோ அப்பதான் போய் பார்ப்போம். ஒரு நார்மலா பார்த்துட்டு வந்து சொல்றோம். மற்றபடி இதை பத்தி டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டோம். சொல்லவே மாட்டேன் ஃபோன் பண்ணிலாம். பார்த்துட்டேன் இன்னைக்காவது நேர்ல பார்க்கும்போது அந்த படம் பார்த்தேன், நல்லா இருந்தது, படம் பாத்தியா அப்படிலாம் கேட்க மாட்டான். அது அந்த மாதிரி ஒண்ணுமே இருக்காது எங்க வீட்டுல. ரொம்ப இயல்பா நம்ம என்ன வேலை இருக்கோ நம்ம அதை பார்த்துட்டு நமக்கு டைம் நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சா ஏதாவது சொல்லிட்டு இருப்போமா என்ன, அந்த மாதிரி தான். நேர்ல பார்க்கும்போது நிறைய பேசுவான், ஃபோன் பேசினா நிறைய சொல்லுவான். ஆனா இதுக்காக ஃபோன் பண்ணி பேசுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. தமிழ்ல தாண்டி மற்ற மொழியில நடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஹிந்திக்கு போறாரு. ஹிந்தியில இப்போ ஒரு மிக முக்கியமான நபரா வலம் வர்றாரு. பாலிவுட்டுக்கு போகும்போது உங்களுக்கான விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? ஏதாவது திங்க் பண்ணீங்களா? இந்த இந்த விஷயம் எப்படி நமக்கு வந்து இவ்வளவு சக்சஸா கிடைச்சிச்சு அப்படின்னு திங்க் பண்ணது உண்டா? ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி கேட்குற மாதிரியே எனக்கு ஒரு டோன்ல இருக்கு. பட் நீங்க இல்லையே அப்படின்ட்டு. அது இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறோம், ஒரு ஆஃபீஸ்ல வந்து வேற ஒரு பிரான்ச்சுக்கு அனுப்புறாங்க, அங்க போய் வேலை செய்யறோம், அவ்வளவுதானே. அங்க வேலை செய்யும் போகும்போது அந்த வேலை செய்யற பர்சன், இப்போ எங்க அண்ணன் எந்த அண்ணனா இருந்தாலும் அந்த ஊருக்கு போய் வேலை செய்ய அவனுக்கு பிடிச்சிருக்கு, வேலை செய்யறான், அவ்வளவுதான். இஸ் கம்ஃபர்டபுள் ஓவர். எல்லாம் போயிருக்க மாட்டான், ட்ரை பண்ணி இருந்திருக்கான், நல்லா இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ ஹீஸ் டூயிங் மோர் ஃபிலிம்ஸ். அண்ணனுடைய growth அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு சிஸ்டரா எந்த அளவுக்கு ஒரு விஷயமா நீங்க உணர்றீங்க? அப்படி கேக்குறேன். அப்படி இல்ல, அவனுக்கு பிடிச்ச துறையில இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை என்ஜாய் பண்ணி அவன் பண்றான். அதுக்கு அவன் ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த வேலை ஜஸ்ட் லைக் அவனுக்கு அந்த விஷயம் வந்துடும். அவனுக்கு ஏதோ ஒரு அவன் லெவல் ஆஃப் ஒர்க்கிங் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அவன் ஒரு கால்குலேஷன்ல ஒரு சில மூவிஸ் பண்றான். ஸோ அது அவனோட ஒர்க் ஸ்டைல் தானே. இதுல நம்ம ஒண்ணுமே நம்ம சாதாரண ஒரு ரசிகரா படம் பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளவுதாங்க. வேறவங்க பெருசா கமெண்ட் பண்ணலாம்ல. கடைசி விவசாயி பாத்தியான்னு என்னை பார்த்து கேட்டா எங்க அண்ணன். நான் சொன்னேன், எனக்கு ஜென்ரலாவே கொஞ்சம் அழுகாட்சி படம் நான் பார்க்க மாட்டேன். நான் கொஞ்சம் காமெடி மூவி, கொஞ்சம் ஹீரோயிசம் நிறைய இருக்கிற படங்கள் நான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் சாதாரண ஒரு படம் பார்க்குற ஒரு ரசிகை நான்.
ரொம்ப சீரியஸ் படம், அழுக படம், அப்புறம் இந்த கடைசியில யாரும் செத்து போற படம்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகே. அந்த மாதிரி கொஞ்சம் கனத்த மனசோட இருக்கிற படங்கள் நான் பார்க்க அந்த மாட்டேன். மாதிரி எண்டிங் வரது ஆமா, வந்து வேணாம் நான் பார்க்கவே மாட்டேன் நானு. அப்படின்னு நினைச்சு என் கடைசி விவசாயி பார்க்காம இருந்தேன். ச்சே நீயே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒரு நாள் போட்டா நான் பார்க்காம சரி ஆஃப் பண்ணு அவதான் பார்க்கலன்ட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் நாங்க ஒரு நாள் வெளியூர் போகும்போது ஃப்ளைட்ல பார்த்தேன் மூவியை. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நான் எதிர்பார்க்கல. அந்த தாத்தா செத்து போயிடுவாருன்னு நினைச்சிட்டேன். பார்த்தானா தாத்தா எழுந்ததுலே அந்த விமர்சனம் கூட நான் படிக்கல. எனக்கு அந்த படம் பார்த்தோன்னே நானா அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ட்ராஜடியா இருக்கும் படம் அப்படின்னு நினைச்சிட்டானா அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரசிச்ச படம் அந்த படம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ரசிச்ச படம் வந்து கடைசி விவசாயி. 2-3 வாட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. அந்த தாத்தா பேசுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மேரி கிறிஸ்மஸ் இன்னும் மேரி கிறிஸ்மஸ் பார்க்கல. எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ ஒருவன் லைக் தட். ஹிந்தியில நல்லா இருக்குனாங்க நிறைய பேர் ஆக்சுவலா. ஓகே. ஒரு லேடி கேரக்டர் எடுத்து நடிக்கிறாரு ஷில்பா. அது பார்க்கும்போது எப்படி இது பண்ணீங்க? சொன்னாரா முன்னாடி ஏதாவது? நெயில் ரொம்ப நாள் வச்சிருந்தான் கையில. ஓகே. நான் லாஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு ஷூட் போயிருந்தேன். நானும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணி எடுத்தோம். எனக்கு ஒரு மாதிரி இது நான் பெருசா காமிக்கவே இல்லை. வேணாம் நான் போறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். பட் நான் போனேன் லாஸ்ட் டே ஷூட் அப்ப அவன் கிட்ட இருந்து அதே புடவை நானும் கட்டி அது ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ் மட்டும் தச்சுட்டு போய் பார்த்தோம். செம்மையா இருந்தான் எங்க அண்ணன் லேடி கிட்ட. ரொம்ப நல்லா இருந்தான் ஆக்சுவலா. அப்படி ஒரு கேரக்டர் அண்ணன் கிட்ட இருந்து எதிர்பார்த்தீங்களா? நான் எதையுமே தான் எதிர்பார்க்கலையே. ஓகே. இல்ல வீட்ல ஏதாவது அம்மா எல்லாம் பார்த்திருப்பாங்க அந்த கேரக்டர். அம்மா பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. அதை டிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு நாங்க யாருமே சினிமா பர்சன்ஸ் கிடையாது. அதை வந்து டெக்னிக்கலா எதுவுமே நல்லா இருக்குப்பா மகனை எந்த படத்துல பார்த்தாலும் அம்மாக்கு சந்தோஷம் தான். இரவி அப்படிங்கிற வர வரைக்கும் முன்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆமா. சரி நான் டெக்ஸ்டைல் ஸ்டூடெண்ட் பேசிக்காவே. டெக்ஸ்டைல் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் டெக்ஸ்டைலே ஒர்க் பண்ணோம். மேனுஃபேக்சரிங் அப்புறம் ரீட்டைலில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வேலை இல்லாமல் போகும்போது சரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். யூனிஃபார்ம்ஸ் ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சோம் நாங்கள். ஏன்னா ஸ்கூல்ஸில் பணம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களால் அந்த ரொட்டேஷனை தாங்குற அளவுக்கு சக்தி இல்லை. பல்க் ஆர்டர் வரும். ரொட்டேஷன் ஷூ பண்ணோம். ஷூ டஸ்ட்லெஸ் ஸ்டாக் பீசஸ் எல்லாமே ஸ்டேஷனரிஸ் எல்லாமே பண்ணோம். எதுவுமே எங்களுக்கு வந்து செட் ஆகலை. பத்தலை எங்களுக்கு அது வந்து. அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொட்டிக் ஒன்று ஆரம்பிச்சு. அப்போ வந்து டெய்லர் கடை இட்ஸ் ஹைஃபை டெய்லர் ஷாப் தட்ஸ் இட் ஆரம்பிச்சு. அப்போ அதில் ஒன்று ஆரம்பிச்சு. அப்போ அது வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆன் டைம் டெலிவரி. அப்போ இருந்த பிரச்சனைனா டைமிங் தரும். வேற தாட் கெட் டிசைன் தான் எங்களுக்கு. இதெல்லாம் டெய்லர் கடைக்கு போனால் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறான், டைம் கொடுக்க மாட்டேங்கிறான். இவ்வளோதான் அவங்களோட பிரச்சனை. நாங்கள் அதை அந்த 2 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் முடிஞ்சு 13th இயர் இப்போ எங்களுக்கு. பேஸ்லின்னு என்னோட பொட்டிக் பேர் அதில் தான். ஸோ அது நல்லா போகும்போது வி ஸ்டார்டட். அண்ணா கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா சார் வி ஸ்டார்ட் ட்ரை டு டூ இறைவின்னு ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 3-4 இயர்ஸ் நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இட் இஸ் ஹேண்ட் அவுட் டு மை ஹஸ்பண்ட் பார்த்துக்காரு. இப்போ அதை மறுபடியும் இங்கே பொட்டிக் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தாட் ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஏதாவது விஷயங்கள் இருந்திருக்கும்? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. நாளைக்கு சாப்பாட்டுக்கு காசு வேணும் அவ்வளவுதான். எதுவுமே நம்ம ஆசைப்பட்டு செய்யவே இல்லைங்க. ஓகே. நினைச்சிருப்பீங்களா நம்ம வந்து இது பெரிய அளவுல கொண்டு போகணும், அடுத்த கட்டமா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சா? கடைசியா கழுத்துல கிடக்கிற செயின் அடமானத்துக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசினஸ்ல ஜெயிச்சிட்டா இருப்போம், இல்லை வேலைக்கு போயிருவோம் அவ்வளவுதான். அவ்வளவு வீட்டுல யாரும் பிசினஸ் பண்ணி ஜெயிச்சவங்க எல்லாம் யாருமே கிடையாது. முன்னோர்கள் யாரும் அப்படி எங்களுக்கு முன்னாடி இதை பண்ணா இப்படி அந்த மாதிரி நாங்க எல்லாமே ட்ரையல் நேரம். எவ்ரிதிங் இஸ் ட்ரையல் நேரம் தான் எங்களுக்கு. நாங்க சின்னதா செஞ்சு நாங்க கத்துக்கணும். தவறுனாலும் சரியோ தப்போ நாங்க செஞ்சுதான் கத்துக்கிட்டோம். தப்புனால அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறது தான். ஆமா. கடன் வாங்கி தான் ஆரம்பிச்சோம் பிசினஸுமே. ஸோ அப்போ ஃபேமிலி எங்களை நம்பி இருந்தது. என் பொண்ணு எங்க அம்மா எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்லாம் யாரும் கிடையாது. ஸோ வி ஸ்டார்டட் ஆஸ் இட் இஸ். நவ் இட்ஸ் குட். இப்போ இங்க இருந்துட்டு திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பரவாயில்ல. அதாவது நான் பிசினஸ் பண்ணி இப்படி வருவேன்னு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இன்னைக்கு சாப்பிட்ற எல்லா காசுமே ஃப்ரம் திஸ் ஸ்பேஸ்லி தான், ஃப்ரம் மை பொட்டிக். அது நான் ரொம்ப ஹாப்பியா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அண்ணனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அண்ணாவுடைய விஷயங்களை பத்தி கேட்டேன். உங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அண்ணன் ஏதாவது சொல்லியிருக்காரா? ஒரு பிசினஸ் ஒரு உமனா நம்ம இவ்வளவு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோங்கும் போது நாங்க அந்த மாதிரி பேசாதான் நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியல. இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு தானே இப்படிதானே இருந்திருக்க போறோம். கண்டிப்பா. சரி ஒரு வேலையில் போகிறோம், ட்ரெயினியாக போனேன், ஜூனியராக போனேன்,
மிடில் லெவல்ல போனோம், அப்புறம் சீனியர் மேனேஜர் எல்லா லெவலும் போனோம். அதுதான் இப்போ இங்கேயும் நடக்குது. இல்ல நம்ம பேசுறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒண்ணுமே இல்லை. நல்லா பண்ண அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மேபி அவர் ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கலாம், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம கூட இருந்திருக்கலாம்ல. அப்படி இல்ல அதான் சொல்லல, இது ஒரு விஷயமா நாங்க பேசுறது இல்லைன்னு சொல்லல. ஹாப்பியா ஹாப்பில we are leading our lives. இல்ல கண்டிப்பா நம்ம எல்லாருமே அவன் யோசிச்சு பார்க்கும்போது இந்த லெவலுக்கு வந்திருக்கான். இட்ஸ் a great reach அவனுக்கு. இப்போ நம்மளும் ஒரு சின்ன கடையில இருந்து இன்னொரு பெருசா வச்சிருக்கோம். இது ஒரு கிரேட் ரீச். ஒரு நாளைக்கு 4 கிளைண்ட் வருவாங்களான்னு பார்த்துருந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கே நாங்க ஒரு 50 to 70 கிளைண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே ஹெவி பிளவுசஸ் பண்ணும்போது வந்து இட் வாஸ் ஹாப்பி. இன்னைக்கும் நாங்க இன்ஸ்டால பெருசா இல்ல, we are not in online at all. சும்மா இப்ப எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க, நாங்க சும்மா போட்டோ போடுறோம். அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ் கூட நாங்க போடுறது இல்ல. எல்லாமே டைரக்ட் கான்டாக்ட்ல, சும்மா எங்களுக்கு எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா வர்றவங்க தான் ஜாஸ்தி. இப்போ இங்க வேலை குறைஞ்சதுன்னா நான் அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வேலை பண்ண ஆச்சாங்க. ஆனா இப்ப நாங்க வந்து வேலை அது பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பண்றோம், ட்ரை பண்றோம் ஒரு வேலை பண்றதுக்கு. அது இங்க வேலை இருக்கறனால ஒரு எண்ணங்கள் போக மாட்டேங்குது. நீங்க முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க, உங்களுடைய பழைய கஸ்டமர்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உங்களுடைய பிரதர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் சொல்லலாம் கேட்டாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்னீங்க. விஜய் சேதுபதியோடைய தங்கச்சியோட கடை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதுல ஏதாவது பேர்டன் இருக்கா? அதுல அந்த டேக் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்காது? ஆமா இருக்கு. என்னன்னா விஜய் சேதுபதி ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன தேவையோ அதை வாங்கிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. இதனோட இயல்பும் அதுதான். பார்க்காத சிம்பிளிஃபைட் மேனா இருக்குது, காமிக்குது. மற்றபடி இஸ் நாட் சிம்பிள் பர்சன். யாருமே சிம்பிள் பர்சன் கிடையாது, அவ்வளவுதான். ஸோ அப்புறம் என்ன தேவையோ அதை வாங்கிக்கிறாங்க, என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. அது சீப்பரா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து இருக்குது. நோ சட்ஸ் a business, doing a business. இது சர்வீஸ் ஓரியன்டட் ஜாப், பட் சர்வீஸ் சென்டர் கிடையாது. சோ அந்த தாட் வந்து வரணும்ங்கற ஒரு இது இருக்கு எல்லார்கிட்டயுமே. அது வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஒரு ஸ்டார்டம் அண்ணனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம். விஜய் சாருக்கும் உங்க கணவருக்குமான பாண்டிங், மச்சான் அவங்களுக்கான பாண்டிங்? நான் இல்லைனாலும் அவங்க 2 பேர் பேசிக்குவாங்க. இப்போ ஜென்ரலா இப்போ வந்து ஏன் மூலியமா தான் எங்க அண்ணன்ட்ட பேசணும், எங்க அண்ணன் ஏன் மூலியமா தான் ராஜேஷ் கிட்ட பேசணும் நெசசிட்டி இல்ல. அவங்க 2 பேரே பேசிப்பாங்க. they have good relationships. 2 பேருமே அப்படிதான். எங்க அண்ணன் எங்க ஹஸ்பண்ட் எங்க அண்ணனுங்க எல்லாருக்கூடயுமே பேசிப்பாரு. நம்ம தான் போய் நின்று பேசணும். சில பேர் வீட்டுலாம் போயிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போலாம், நீ பேசு, அப்படிலாம் தேவையில்லை. எங்க அண்ணன் கூடயுமே ஹஸ்பண்ட் பேசிக்குவாரு. ஷாலு எல்லாத்தையும் பேசுவா. அந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. அண்ணி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. உங்க பொண்ணு மேல அண்ணன் எந்த அளவுக்கு பாசமா இருப்பாரு? அவனுக்கு எல்லா குழந்தையுமே ரொம்ப பிடிக்கும். இதுதான் இந்த குழந்தை அந்த குழந்தை. என் பொண்ணு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல மொத்தம் 6 பசங்க, 6 குழந்தையுமே அவனுக்கு ஒண்ணுக்குதான். அவன் பசங்களும் சரி, எங்க எல்லாரும் பசங்களும் சரி. என் பொண்ணுக்கு எங்க எல்லாரோட எங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அவன் மட்டும் இல்ல, எங்க பெரியவனே ரொம்ப பிடிக்கும். நான் மாமாட்ட சொல்லிடுவேன், மாமா கிட்ட போறேன், இல்ல மாமா செல்லம் தான். நீங்க இந்த பக்கம் என்ன வச்சாலும் சரி, லைக் நிறைய அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸா இந்த பக்கம் நிறைய வச்சுட்டு இந்த பக்கம் நீங்க மாமாஸ் வச்சீங்கன்னா மாமா தான் செலக்டட். இதெல்லாம் ரிஜெக்டட், ஆப்வியஸ்லி ரிஜெக்டட். அம்மா அப்பா வச்சாலும் ரிஜெக்டட் தான். அம்மா அப்பா வச்சாலும் இந்த பக்கம் நாங்களும் ரிஜெக்டட் தான், மாமா மட்டும் தான் செலக்டட். ஆக்சுவலா அது எப்படின்னா, ரொம்ப சின்ன வயசுல அவளை ஸ்கூல் சேர்க்கும் போது ஜென்ரல் அந்த ஆர்ஃபனேஜ் கூட்டு போய் ஸ்வீட் கொடுப்போம்ல, எல்லார் வீட்லயும் பண்றதா அது. அதை நாங்க ஒரு நாள் கூட்டிட்டு போய், நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறோம்ல பாப்பா, நம்ம இன்னைக்கு போயிட்டு கொடுத்துட்டா ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டோம் எல்லாருக்கும். அன்னைக்கு லஞ்ச் ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே 2 வீலர் தான் அப்பெல்லாம். பேசிட்டு போச்சுன்னா, அம்மா ஏமா அவங்களாம் அங்க இருக்காங்க, அவங்க அம்மா அப்பாலாம் இல்ல பாப்பா, இறந்துட்டாங்க, இல்ல ஏதாவது ஆயிருக்கும் தெரியல நமக்கு அப்படின்னா. ஸோ அம்மா அப்பா இல்லாதவங்க, ஏன் அப்ப அவங்க மாமா எங்க போயிட்டாங்க? அவளை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா இல்லாதவங்க அனாதை, மாமா இல்லாதவங்க தான் அனாதை. அந்த அளவுக்கு வந்து ஒரு என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே போட்டோலாம் இதெல்லாம் குழந்தை வந்து அம்மா கிட்ட இருக்கல, அப்பா கிட்ட கேட்க முடியும். எங்க அண்ணன் தான் வச்சிருந்தான். எங்க பெரியண்ண துபாயில இருந்தான். சோ இவன் மட்டும் தான் இருந்தான். சோ அவன் தான் வச்சிருந்தான். பொண்ணு கேக் கட் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்தா கேக் கட் பண்ணான். அழுகாம இருக்கணும்னா அண்ணன் கிட்ட இருந்தா தான் அழுகாம இருப்பாங்க. அப்படி இல்லை, யார் அழுகலாம் மாட்டா, பட் லவ் டு பி. நாங்க தான் கூட வருவோம், எப்பயாதான் வருவான். ஆனா அவனை ரொம்ப பிடிக்கும். எது வேணும்னா டப்புன்னு மாமாக்கு போன் அடிச்சிருவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. போன் அடிச்சு பேசலாம். நேர்ல பார்க்கும்போது நல்லா பேசிக்குவாங்க. ஒரு நாள் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்போது எங்க அண்ணா இப்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே வந்தான். ஒரு நாள் கூட்டிட்டு போய் இங்க பக்கத்துல ஒரு கடையில வச்சு என்ன வேணா அது போய் சிப்பு அதெல்லாம் அந்த ஏஜ்ல கிராஸ் பண்ணிட்டா. லைக் ஃபீடிங் பாட்டிலு, ரொம்ப குட்டி பிரஷ் எல்லாம் எடுத்தது. எல்லாம் எதுக்குமா உனக்கு அப்படின்னா கேட்க. அவ சும்மா நடந்து போய் அவ எதெல்லாம் கை வச்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டா. அதுக்கெல்லாம் அவன் பில் பண்ணி வாங்கி கொடுத்தான். அப்புறமா தான் நான் கொண்டு போய் திருப்பி கொடுத்துருவேன். திருப்பி கொடுத்து நான் வேற வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் யூஸ் இல்ல, அது சும்மா அவன் அப்படிதான்.
அது வேணும்னா வந்து அதுக்கு பெருசா யோசிக்க மாட்டோம். இது தேவையா தேவையில்லையா, இது வர்த்தா, இதெல்லாம் நாங்க யோசிப்போம். ஆனா அவன் யோசிக்க மாட்டான். என்ன கேட்டாலும் கிடைக்கும் மாமா கிட்ட. ஓகே பார்த்தாலே கிடைக்கும் மாமா கிட்ட. ஓகே. அத்தையும் அப்படிதான். அத்தையும் அதுக்கு மேல இருப்பாங்க. அதனால போக கூடாது, அத்தைகிட்ட கேட்க கூடாதுன்னு நம்ம மிரட்டி வைக்கணும். ஓகே. இல்லைன்னா எதுவுமே நோ சொல்ல மாட்டாங்க. பண்ணிடலாம் வாங்கிடலாமா அப்படிங்குவாங்க. பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. ஓகே. நம்ம தான் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் வச்சுக்கணும். மற்றபடி ஏதாவது பெட் நேம் இருக்கா? இப்போ நீங்க உங்க பிரதர்ஸ் நீங்க இருக்கும்போது பெட் நேம்ல நிக் நேம் இருக்கு. நிக் நேம் சாரி நிக் இல்ல, பெட் நேம்னா நம்ம செல்லமா செல்லமா கூப்பிடலாம். கூப்பிடுறது. பட்ட பேர் வச்சு கூப்பிடுறதானே சும்மா. என்ன மொக்கையன் பண்ணி யாருக்கும்? ஐயோ. எங்க விஜய் என்ன பேரு மொக்கைன்னு சொல்லுவோம். கொஞ்சம் குண்டா இருப்பான் ரொம்ப சின்ன வயசுல. ஓகே. அப்பயும் குண்டா தான் இருக்கான். அப்ப ரொம்ப குண்டா இருப்பான் நம்ம. ஸோ அதனால மொக்கைன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி. பசங்க என்ன கூப்பிடுவாங்க? ஒரு சூர்யா, உங்க பொண்ணு எல்லாமே என்ன கூப்பிடுவாங்க? விஜயவா? ஏதாவது ஷார்ட் நேம் ஏதாவது இருக்கு? அப்பெல்லாம் மாமா தான். ஆமாதான். மாமா தான். அவங்களாம் அப்பா, அவ்வளவுதான். அப்படிலாம் அவங்க எல்லாருக்குமே சேதப்பா தான். எங்க அண்ணன் பெரிய அண்ணன் பசங்களுக்கும் சேதப்பா தான். எல்லாருமே அப்பதான். பெரிய அண்ணன் பேர் உமா அப்பா. அப்படிதான் பேசுவாங்க பசங்க. எல்லாருக்கும் மாமா. இவங்க இப்ப அடுத்த ஒரு நடிகர் வந்து உள்ள வராரு, எமர்ஜாய் வராரு. எப்படி எதிர்பார்த்தீங்களா? அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் அதுக்கான இதெல்லாம் இருக்கா? ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ஒரு ஆசை இருக்கா அவங்களுக்கு ஒரு நடிகரா வரணும்? ஒரு இல்ல கொஞ்சம் ஒரு ரீசெண்டா வந்த 400 தடவை நடிச்சதுக்கு அப்புறமே அது, அப்புறம் சிந்துபாத்துக்கு அப்புறம் காலேஜ் போயிட்டானே நினைச்சேன். ஆனா அவன் ட்ரை பண்றான். அவன் வெயிட்ட குறைச்சோன்னே என்ன பப்பு நடிக்க போறியான்னு கேட்டான். ஆனா அவன் இந்த வாட்டி சைன் பண்ணும்போது அத்தை நான் ஒரு படம் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது. நீங்க கேட்டீங்கல்ல எங்க அண்ணன் கிட்ட நீங்க என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் என் மருமகன் கிட்ட தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருந்துச்சு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அது எப்படி இருந்து? எப்படி இல்ல, அது ஒரு மாதிரி ஹாப்பினஸ். என்ன வேணா சொல்லலாம். அவன் அன்னைக்கு சொல்லும் போது அவன் சொன்ன டயலாக் இன்னும் மனசுலயே நிக்குது. அத்தை நான் சைன் பண்ணிட்டேன் ஒரு படத்துக்கு. ஓகே. அவன் கேஷ்ல சொன்னா. ஆனா அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சூர்யா சைன் பண்ணது. அவன் எல்லாருக்குமே செல்லம்ல. ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு, அப்புறம் எங்க வீட்டோட குழந்தை அவன் தான். அதனால அவன் எப்பவுமே செல்லம் தான். ஸ்கிரீன்ல வந்து அண்ணா கூட நடிச்ச ஹீரோயின்ல யாரு நல்ல பேரா இருந்தாங்க நீங்க பாக்குறீங்க? இல்ல அண்ணி சொல்லிருப்பாங்கல்ல இந்த பேர் நல்லா இருந்துச்சு அப்படி? அது அப்ப எங்க அண்ணி தான் சொல்லுவாங்க. ஸ்கிரீன்ல ஆக்சுவலா சேதுபதி படம் நான் சொல்லவே இல்லை. ரொம்ப பிடிக்கும் அந்த மூவி எனக்கு. அதுல பார்க்கும்போது அது மோஸ்ட்லி எங்க வீட்டுல நடக்கிற விஷயம் தான். ஸோ அதுல பாக்குற ரம்யா நம்பி சொன்னா எங்க அண்ணியோட இது அப்படியே கொஞ்சம். அதுல அவ சொல்லுவாள் என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அந்த மாதிரிதான். ஸோ அதனால எனக்கு அந்த அந்த படம் வந்து எங்க ஷாலோ ரிஃப்ளெக்ட் பண்றதுனால அந்த படத்துல எனக்கு ரம்யா நம்பீசன் பிடிக்கும். சேது சார் வந்து ரொம்ப இயல்பா பேசுவாரு. சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை ஹாப்பியா வச்சுக்கிறதா ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது உடைஞ்சு வருத்தப்பட்ட அழுத தருணங்கள்லாம் இருக்கா? எங்க அப்பா இறந்து போனப்போ உடஞ்சிருக்கும். பட் ஆனா அழுகிற அளவுக்கு எனக்கு நேரம் இருந்தது இல்லை. அழுகலை நீ பெருசா அழுக. ஆனா அதுக்கப்புறம் எப்ப ஃபீல் பண்ணுவேன் அவ்வளவுதான். மேபி ஒரு தருணங்கள்ல உடஞ்சு அழுத மாதிரி ஒரு விஷயம் எதுவும் இல்லை. இவ்வளவு தூரம் டிராவல், இவ்வளவு விஷயங்கள் கடந்து இயல்பா இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜய் சேதுபதி அவர்கள். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு டிராவலுக்கான காரணம், அவர்கிட்ட இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு நீங்க பாக்குறீங்க? அவனோட இன்ட்ரெஸ்ட், அவனோட இன்வால்மெண்ட், அவ்வளவுதான். சரி, நமக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்டும் இன்வால்மெண்ட்டோ இல்லைன்னா இருக்காது. இப்போ என் பொண்ணுகிட்ட சொல்லும்போதுதான் பாப்பா நீ உனக்கா என்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்குதான் நீ இன்ட்ரெஸ்டா படிப்ப அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா, அவனுக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்காம செய்யல, பிடிக்காத விஷயத்த செய்ய மாட்டான். சிம்பிள். என்ன வேலை செஞ்சாலும் பிடிச்சுதான் செய்வான். அது மேபி சின்ன வயசுல அப்பா சொன்னதான் பிடிச்சதை செய்யுங்க. ஃபோர்ஸ் பண்ணி மற்ற வீடு மாதிரிலாம் அந்த 10th வந்துட்டா டிவியில கேபிள் டிவியை கட் பண்றது, கேபிள் டிவியை கட் பண்ணிடுவாங்க அந்த காலத்துலலாம். என் ஃப்ரெண்டு வீட்டுல கட், எங்க வீட்டுல கட்டே பண்ணல. ஆனா சுமாரா படிக்கிற ஸ்டூடெண்டா நாங்களாம் எங்க வீட்லயே கட் பண்ணல. படிக்கிற பிள்ளை எப்படினாலும் படிக்கும், படி அப்படின்னு எங்க அப்பா. ஸோ எங்ககிட்ட இருந்து தன்னை போல அது வரணும்னு நினைப்பாரு. எந்த ஒரு இனிஷியேட்டிவும் நாங்களா செய்யணும், அவங்க ஃபோர்ஸ் பண்ணி செய்யக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஸோ அது மாதிரி தான் அண்ணனும். இதன் மூலமா வந்து அண்ணன் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், 13 ரீல் வர மாதிரி ஒரு படம் நடிக்கும். அதுதான் அதை தவிர்த்து என்ன சொல்லலாம். நான் என்ன சொல்லலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் சிட் பேக் பண்ணேன்னு சொல்லுவேன் நான். ஸோ ரொம்ப ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆல்வேஸ் சீசன். எப்போ அந்த ஃபீல் வந்துச்சு? நான் ஒரு தடவை கேட்டேன் அவனை, உன்னோட ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளோன்னு சொல்லு, நான் வேணா பே பண்ணி ஒன்று ஒரு நாள் அப்படிங்கிற அளவுக்கு. நான் ஒரு தடவை ரொம்ப 13-14 அது ஒரு பெருமிதமான ஒரு சந்தோஷத்துல கேட்டது. அவ்வளோ பிஸியா இருந்தான். ஒரு பீக் ஸ்டார்ட் ஆகிற டைம் அது. எல்லா நாளும் வேலை செய்வான். ஷூட் எல்லாம் இடம் உட்காந்து பேசிட்டு இருப்பான். எப்பவுமே எப்பவுமே ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஒரு ரிலாக்ஸ்டா அவன் ஒரு ஹாலிடே போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொல்லனா
எங்க அண்ணன் 1 வாரம் எங்கேயாவது ஒரு ஹாலிடே அனுப்பிச்சுங்கன்னு சொல்ல. போனதே இல்லையா போனதே இல்லை, சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்? போனதே இல்லை அவன். ஓகே, ஃபேமிலியோட அந்த ஒரு ட்ரிப்புக்கான வாய்ப்பு இல்லாமே இருக்கு. வாய்ப்பெல்லாம் இல்ல, அவங்க போற இடத்துல ட்ரிப்பா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அது அப்படி வேணாம், எனக்கு தனியா ப்ரொஃபஷனலா தான் போய் அங்க ஏதோ பண்ணா. எனக்கு தெரிஞ்ச அவன் பர்சனலா நான் போவே இல்லை, எல்லாருமா சரி ஒரு ட்ரிப் போனா நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். இப்போ நான் ஒரு ஹோட்டல் போறேன், இங்க சாப்பிட்டேன் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். சோ ட்ரிப் போறது நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன், அது அவன் போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சோ நீங்க கால் ஷீட்டும் கேட்டிருக்கீங்க ஒரு நாள்? கால் அது முன்னாடி, இப்பெல்லாம் கேட்கறது இல்ல. அப்ப ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறாங்க. அப்போ கேட்ட சும்மா ஜாலி, அது ஒரு சந்தோஷத்துல கேட்பல. இப்போ நான் கூப்பிடணும்னா அவனுக்கு கால் ஷீட் எவ்வளவு அப்படின்னு நான் கேட்டுறேன், சும்மா கிண்டல் கேட்டேன். ஓகே. பட் ஆனா நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் ரெஸ்ட் கொடுங்க அப்படிங்கறத உங்களுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஆமா, அவனுக்கு ஒரு பிரேக். இப்போ கோவிட்ல பிரேக் எடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவான். அப்படில ஒரு இன்டென்ஷனா ஒரு பெரிய ஃபேமிலியோட மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் போகும்போது எனக்கு ஒரு ஆசை வரும். இதே மாதிரி எங்க அண்ணனும் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு வாரம் இல்ல, இப்ப ஜுங்கா ஷூட் பண்ணும்போது கூட நாங்க எல்லாம் போனோம். அப்ப கூட நாங்க தான் ஊர் சுத்தணும், கூட வரல. கூட வரல. அதுதான் சொல்ல வரும். மேம் ரொம்ப பொறுமையாவே கேட்ட கேள்விகளுக்கு, சில கேள்விகள் எல்லாமே ரொம்ப இதா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா எல்லா கேள்விகளுக்கும் பதிலிச்சிங்க. அண்ணன் எப்படி தன்னுடைய டிராவல்ல வந்தாரு, நீங்க ஃபேமிலி அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க, நீங்க எப்படி உங்களுடைய பிசினஸை மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.